பிரைஸ் லார்ட். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லுவான். நீதிமொழிகளில் இப்படியே ஒரு வசனம் இருக்குது. நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்காது என்று சொல்லி. ஒரு முறை ஒரு குட்டி தம்பி தன்னுடைய ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கும்போது ரோட்டில் ஒரு கண்ணு தெரியாத தாத்தா ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப நேரம் அவர் வெயிட் பண்ணினே இருந்தாராம். இந்த குட்டி பையன் அந்த ரோட்டு ஓரத்தில் இருந்து யாராச்சும் தாத்தாவை கூட்டின்னு போயிட்டு கிராஸ் பண்ணி விடுவாங்களான்னு சொல்லி வெயிட் பண்ணினே இருந்தானா. ஏன்னா இவன் சின்ன பையனாக இருக்கிறதால இவன் போக முடியல. யாராவது பெரியவங்க வந்து தாத்தாவை கொண்டு போவாங்கன்னு இவன் வெயிட் பண்ணினே இருக்கிறான். தாத்தாவும் ரோடு கிராஸ் பண்ண முடியாமல், ஒருத்தரும் தாத்தாவை அந்த கரைக்கு அந்த முனைக்கு கொண்டு போக முடியாமல் தாத்தாவும் தடுமாறி அங்கே நிற்கிறார். இதை பார்த்து கொண்டு இருந்த அந்த சின்ன பையன் ரொம்ப நேரம் கழித்து அந்த தாத்தாவை பொறுமையாக கையை பிடிச்சி கூட்டின்னு போயிட்டு கிராஸ் பண்ணி அடுத்த பக்கம் விட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான். ஸ்கூலுக்கு தாமதமாக போனான். அந்த ஸ்கூலோடைய எல்லா கிளாஸஸும் முடிஞ்சிச்சு. ஃபைனல் ப்ரேயர் நடக்கும்போது ஒரு டிவோஷன் நடந்துச்சான் அந்த ஸ்கூலில். நடக்கும்போது அந்த பிரின்ஸிபல் வந்து அந்த பையனை பேர் சொல்லி கூப்பிட்டாரான். அந்த பையனுக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. என்ன நம்மளை இவ்வளோ பெரிய ஸ்கூலில் நம்மளை பேர் சொல்லி ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்களே, அதுவும் டிவோஷன் டைமில், ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லி அவன் பயந்துனே இருந்தானா. பாருங்கள், அந்த ஸ்கூலோடைய பிரின்ஸிபலோடைய தகப்பன் தான் அந்த கண்ணு தெரியாத தாத்தா. அந்த தாத்தா அந்த ஸ்கூலோடைய பிரின்ஸிபால்கிட்ட ஃபோன் பண்ணி இப்படியா சொன்னாராம், உங்கள் ஸ்கூல் பையன்தான் என்னை ரோடை கிராஸ் பண்ணி விட்டான். சின்ன பையன்தான், நிறைய நேரம் வெயிட் பண்ணேன். நிறைய பேர் போனாங்க வந்தாங்க, ஒருத்தரும் என்னை கைப்பிடிச்சி அந்த சைடு கூண்டு போய் விடணும்னு நினைக்கல. ஆனால் இந்த குட்டி பையன் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி என்னை ஸ்கூலுக்கு லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி என்னை கிராஸ் பண்ணி விட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தான்னு சொல்லி அந்த டீச்சர்ஸும் அந்த பிரின்ஸிபலும் அந்த தாத்தா சொன்னதை கேட்டு அன்றைக்கி அந்த ஹோல் ஸ்கூலே அவனை வந்து பெருமையாக பேசத்தக்கதாக அந்த பிரின்ஸிபல் அவனை பாராட்டினாரான். என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம சின்னவங்களோ பெரியவங்களோ நம்மளுக்கு திராணி இருக்கும்போதே அதை மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பயன்படுத்தும் போது தேவன் உங்களையும் என்னையும் அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். God bless you.